வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில். முதலில் தலைப்புச் செய்திகள். மரண சான்றிதழ்கள் இனி டிஜிட்டல் முறையில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. வான் மீது மோதியது யானை, 5 படுகாயம், 3 நிலை கவலைக்கிடம். தாக்கப்பட்டது கப்பல். கடலில் தத்தளித்த 28 இந்திய மாலுமிகளை மீட்டது ஈரான். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் முறையிலான மரண சான்றிதழ்களை வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. மின்னணு மக்கள் தொகை பதிவேட்டு திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டமாக இந்த திட்டம் தற்போது களுத்துறை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இதுவரை காலமும் கைப்பட எழுதப்பட்டு வழங்கப்பட்ட மரண சான்றிதழுக்கு பதிலாக கணினி அடிப்படையிலான தரவுத்தளம் மூலமாகவே இனி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த டிஜிட்டல் முறையின் மூலம் அதிகாரிகளால் புதுப்பிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவு அமைப்பை பராமரிக்கவும் நிறுவனங்களுக்கு இடையே திறமையான முறையில் தரவுகளை பரிமாற்றிக் கொள்ளவும் முடியும். இதேவேளை பாதுகாப்பான தரவு சேமிப்பு முறையின் மூலம் தகவல்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. புதிய அமைப்பின் கீழ் வழங்கப்படும் ஒவ்வொரு மரண சான்றிதழிலும் ஒரு சிறப்பு QR குறியீடு இடம்பெற்றிருக்கும். இதன் மூலம் டிஜிட்டல் தளம் வழியாக சான்றிதழின் நம்பகத்தன்மையை எவரும் விரைவாக சரிபார்க்க முடியும். மேலும் இச்சான்றிதழ்கள் சிறப்பு பாதுகாப்பு அம்சங்கள் பொறிக்கப்பட்ட பிரத்யேக தாளில் அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி நேற்றைய தினம் சென்று கொண்டிருந்த வான் மீது யானை மோதியதில் 5 காயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் வானில் பயணித்தவர்கள் சென்றடையும் இடத்தை அடைவதற்கு சில மீட்டர்களுக்கு முன்பு யானை மீது வான் மோதியதாக தெரிவிக்கப்பட்டது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. காவல்துறையின்படி அந்த வானில் சுமார் 6 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள படேனியா கிராமம் கடந்த சில ஆண்டுகளாக காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் மனித யானை மோதலின் விளைவாக சுமார் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் கடல் எல்லைக்கு அருகே தாக்குதலுக்கு உள்ளான மொசாம்பிக் கொடி ஏற்றப்பட்ட கப்பலில் இருந்த 28 இந்திய மாலுமிகளும் ஈரானால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரானிய கடல் எல்லைக்குள் நுழைந்த போது விரோத சக்திகளால் குறிவைக்கப்பட்டதை தொடர்ந்து திசா என்ற எண்ணெய் கப்பல் ஆபத்து சமிஞ்சைகளை அனுப்பியது. இந்த சம்பவம் நடந்தவுடன் கப்பல் உடனடியாக ஈரானிய கடலோர காவல் படைக்கு ஆபத்து அழைப்பை அனுப்பியது என்று இந்தியாவுக்கான ஈரானின் தூதர் முகமது பத்தாலி ANI செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சம்பந்தப்பட்ட ஈரானிய கடல்சார் மற்றும் மீட்பு அதிகாரிகள் தாமதமின்றி சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கினர். கப்பலில் இருந்த 28 இந்தியர்கள் உட்பட அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மேலும் அவர்கள் நலமாக உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். கோர்முஸ் நீரிணையில் வெளிநாட்டு கடற்படை தலையிடுவதற்கு எதிராக பத்தாலி எச்சரித்தார். பிராந்தியத்திற்கு அப்பாற்பட்ட இராணுவ படைகளின் இருப்பும் தலையீடும் அப்பிராந்தியத்தின் பாதுகாப்பை மேம்படுத்தவில்லை என்பதையும் மாறாக அவை பதட்டங்களை அதிகரித்து மேலும் நிலையற்ற தன்மைக்கு வழிவகுத்துள்ளன என்பதையும் அனுபவம் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது என்றார். செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.